இப்போ எதுக்கு காலேஜுக்கு போகாமல் இங்கே வந்து போஸ்ட் கொடுக்குற மாதிரி இப்படி உட்கார வச்சிட்ருக்க? நான்லாம் அன்றைக்கி உங்கள்கிட்ட சொன்னேன்ல மாலினி, எங்கள் அம்மாட்ட கேட்காம நம்ம அண்ணனா பண்ண மாட்டேன், எங்கள் அம்மா கொஞ்சம் வேறு மாதிரின்னு சொன்னால, நீ கேட்க மாட்டியா? அதெல்லாம் நீ ஆன்ட்டிகிட்ட கேட்டாலும் சரி கேட்கலாம் சரி, என் மனசில் வந்துடுச்சு நீ தான் அப்படின்னு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மணி, அதனால தான். இல்லைன்னா நான் உங்ககிட்டே ஓப்பனாக சொல்லியிருக்க மாட்டேனா. அதுக்காக தான் எங்கள் வீட்டிலே போய் எங்கள் வீட்டு முன்னாடி சொன்னேன். ஏன்னா நாளைக்கு நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் நாளைக்கு எங்கள் அம்மா அப்பா எல்லாம் ஒத்துக்கலை அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அதுக்கு தான் டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் எங்கள் வீட்டிலே போய் பேசிட்டேன். நீயும் அதே மாதிரி என்னை கூட்டிகிட்டு போய் உங்கள் வீட்டில் பேசிடு, ஆன்ட்டி எதுவும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நீ எவ்வளோ கேரக்டர் நல்லா இருக்கியோ அதே மாதிரி ஆன்ட்டியும் நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இவளுக்கு தான் தெரியும். எங்கள் அம்மா ஆடுறாட்டம் தான் தெரியுமே, காளியாட்டம். என்ன அமைதியாக இருக்க? அது ஒன்றும் இல்லை, எப்படி எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போறியா? காலைல தான் நடந்து போகணும். என்ன காமெடியா? நல்லா இல்லை. ஓ நல்லா இல்லையா? சரி சரி சரி, நாளைக்கு ஈவினிங் வேணால் நான் பார்க்குறேன். நம்ம காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறப்போ அப்படியே வா, எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு. அப்போ தான் எங்கள் அப்பா எல்லாம் இருப்பாங்க. எங்கள் அப்பா கட்சி விஷயமாக வெளியே போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை ஈவினிங் வந்தார்னா வேணாம், அவரையும் கூட்டிகிட்டு வந்து பேசிடலாம். சரியா? நான் லவ்வை சொல்கிறேன், லவ் பண்ணுறேன் அப்படின்னா சொல்ல மாட்டேன். ஏம்மா இந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு தான் கேட்பேன். ஏன்னா லவ் பண்ணுறேன்னு சொன்னான்னா எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. எப்படியா சொல்லு, சொன்னா சரி. ஓகே. டேய் சூர்யா, அங்கே பார்த்தியா இவங்க ரெண்டு பேர்த்தையும்? உள்ள டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு வாங்க அப்படின்னா எனக்கு டான்ஸ் ஆனால் கால் வலிக்கும் தலை வலிக்கும்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்களா ஏதோ ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஆமாண்டா, அதோ நானும் பார்த்தேன். இந்த பயலுக்கு, இந்த மணிக்கு ரொமான்ஸ்லாம் பெருசாக வராதுடா. எப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சொன்னாங்க ஒன்றுமே புரியலையே. அன்னைக்கு இந்த பிள்ளை கிளாஸை காணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு நான் தான் சொன்னேன் இந்த கிளாஸு அப்படின்னு. இந்த பிள்ளை இவ்வளோ மட்டமாக இருக்கும் தெரிஞ்சுதான் நானே கரெக்ட் பண்ணியிருப்பேன்டா. ஆமாம், உன் கண்ணை போட்டுக்கிட்டு உன் கண்ணை பார்த்தோன்னே அந்த பிள்ளை பயந்துருச்சு ஓடி இருக்கும். சொல்கிறான் இப்போ தான். உனக்கு மட்டும் கண்ணு நல்லா இருக்கா? உனக்கும் தான் கண்ணு முண்டையாக இருக்குது. பேசாமல் கம்முன்னு அவ்வளோதான் பார்த்துக்கு. சரி விடு, ஏன் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம ஜெனி இருக்கால, அவளை கூட்டிகிட்டு வந்தால் தெரிஞ்சிட போகுது. பார்ப்போம். இதோ ஜெனியே வந்துட்டாலே. அது ஒன்றும் இல்லை ஜெனி, இவங்க ரெண்டு பேர் டான்ஸ் பண்ணுறதுக்கு கூப்பிட்டோம், வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கால் வலிக்கும் தலை வலிக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா ரொமான்ஸ் பண்ணிட்டு திரிகிறாங்க, அதுவும் ஹார்ட் சிம்பிள்லாம் போட்டு. அதான் இவங்களுக்குள்ள என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொன்னான். அதை விட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? இவங்க இப்படி நடந்துகிட்டு இருக்காங்களா? இது எப்படிலன்னு தெரியலையே. கண்டுபிடிப்போம். இந்த சிஐடி ஜெனிக்கிட்ட வந்துருச்சுல, கண்டுபிடிச்சறேன். அதனால தான் நான் உன்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நீ என்ன எதர்ச்சியாக வந்துட்ட. கண்டுபிடி சீக்கிரமாக கண்டுபிடி, எனக்கும் ஆர்வமாக இருக்கு. உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஆர்வம்? உங்களா முதல்ல போய் படிங்கடா. மம்மி வாப்பா, வாமணி. யார் இந்த பொண்ணு? புதுசாக இருக்கு, நல்லா நடனன்னு வந்திருக்கு. அம்மா, இது என்னோடய ஃப்ரெண்டு. என் கூட காலேஜில் ஒன்றா படிக்கிறோம். ஓ அப்படியா? வாமா பாப்பா வாமா. பேர் என்ன? ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோட பேர் வந்து மாலினி. என்ன மாலினியா? அப்படின்னா என்னம்மா பேர்? மாலினி தான் பேர் ஆண்டி. ஓ சரிம்மா சரிம்மா. நமக்கு எதனா தெரியாது பாரு, இங்கிலீஷில் பேர் வச்சாலும் நமக்கு தெரியாதும்மா. நமக்கு இந்த முனியம்மா கண்ணம்மா அந்த பேர் தான் நமக்கு தெரியும். இதெல்லாம் நமக்கு ஒன்றும் வாயில் வராதும்மா. ஓ ஷிட். எது கட்டா? அம்மா, அந்த பொண்ணு இங்கிலீஷில் பேசுது, அவனுக்கு தெரியாது. அப்புறம் அப்பா எங்க? அப்பா வந்துட்டாரா? அந்த மனுஷங்க எந்த டைம் வர போறாரு? அவரு கட்சின்னு கட்சி வேலையை பார்க்கறதே அவரோட வேலையா இருக்கு. சரிப்பா, உனக்கு என்ன வேணும்? ஏதாவது செஞ்சு தரணுமா? சொல்லி செஞ்சு தரேன். வசிக்குதா? இல்லைம்மா, எனக்கு எதுவும் வேணாம். அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். அதுக்கு தான் மாலினியை முதல்ல கூட்டிகிட்டு வந்தேனே. அவளும் உன்னை பார்க்கணுன்னு சொன்னான், அதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஓ அப்படியா? சொல்லுமா மாலினி, என்ன பார்க்கணும்னு சொன்னியாமா? சொல்லுமா. ஆண்டி லவ் யூ. என்னம்மா ஒரே அந்த கட்டி பிடிச்சிக்கிட்ட? ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஆண்டி, நானும் மணியும் லவ் பண்ணுறோம், அதான் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னுட்டு. எது லவ்வா? சரிம்மா, என் பிள்ளை ஒரே ஒரு பிள்ளைய வச்சுருக்கேன். என் பிள்ளை ஆசையாக நான் எங்கே எடுப்பானே.
என் முள்ள முத ஆசைப்பட்டிருக்கான். அப்புறம் நீங்கள் என்ன ஆளுங்கம்மா, எந்த ஊர் நீனு? நான் பொண்ணு ஆண்டி, உங்களுக்கு தெரியுதுல்ல. அது இல்லைம்மா, நான் கேட்கறது உனக்கு புரியலையா? நீங்கள் என்ன ஆளுங்கன்னு சொல்லி கேட்டேன். அதான் ஆண்டி, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? நான் பொண்ணு, உங்களை மாதிரி ஒரு பொண்ணு. என்னம்மா போ, கிழிஞ்சுது. சொல்கிறதே இந்த பொண்ணுக்கு புரியல. இந்த பொண்ணு நம்ம விட்டு மருமகளாக்கி நான் படுவோம் போலப்பா சாமி. டீ எடுத்துருவானா, பால் எடுத்துருவா போல, பால் எடுத்துருவானா, டீ எடுத்துட்டு வருவா போல. சாமி மணி, எங்கேருந்து தேடி பிடிச்ச பொண்ணு? தேடினா பிடிக்கல, தேடணுமாம்மா. காலேஜில் ஒன்றா கிளாஸ் ரூம் தேடினோம். அப்போ அந்த பொண்ணு வந்து என்கிட்ட கிளாஸ் ரூம் கேட்டுச்சா, அதுக்கப்புறம் அப்படியே லவ் ஆயிடுச்சுமா, அவ்வளோதான். ஏன்டா கிளாஸ் ரூம் கேட்டதுனா ஒரு லவ்வாடா? சரிதான், இனிமே இப்படி கண்ணை இப்படின்னா கூட லவ் பண்ணிடுவீங்க போல. ஆண்டி, நான் எங்கள் அம்மாவை ஒரு நாளைக்கு இங்கே கூட்டிகிட்டு வரேன். எங்கள் அம்மாவை பாருங்கள், எங்கள் அம்மா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரிம்மா. எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வா, ஒரு நாளைக்கு நான் பார்க்குறேன். இப்போ நான் போயிட்டு வரேன் ஆண்டி, கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் கிளம்புறேன். மணி போயிட்டு வரேன். போயிட்டு வரேன் மணி. என் முன்னாடியே முத்தம் கொடுத்துட்டு போறாடா, அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். நான் ஒரு பெரிய மனுஷன் நிற்கிறேன்னு ஏதாவது இது இருக்கா பார்த்தியா? அம்மா, அவள் இந்த காலத்து மாடர்ன் பொண்ணு அப்படி தான் இருப்பா. இப்போ இதெல்லாம் தெரியுமா? இப்போ என்ன பண்ணிட்டா விடு, இதுக்கு எதுக்கு நீ பெருசாக இது பண்ணிக்கிற? ஆனால் நீ எனக்காக நீ காதலுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நீ எங்கே ஒத்துக்க மாட்டியோன்னு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், தெரியுமா? அதெல்லாம் சரி மணி, காதலுக்கு நான் என்னைக்கு வந்து எதிரியா கிடையாது. நான் அந்த பொண்ணு என்ன ஆளுங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பணம் காசு ஏதாவது இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பணத்தோட பணம் சேர்ந்தாதான் நம்ம பெரிய பணக்காரங்களா ஆக முடியும். என்ன நான் சொல்றது? அம்மா, பணம் அலையாதும்மா. பணம் வந்து சும்மா மனுஷங்க தான் முக்கியம். இது ஏன் உனக்கு புரிஞ்சுக்கவே மாட்டேன்னே தெரியல. ஆமா, பணம் இல்லாம வெறும் சோத்தை எப்படி திம்ப? சோறு இல்லாம மணலியா திம்ப? காசு இருந்து பணம் இருந்தாதான் சோறு அரிசி எல்லாம் வாங்கி சாப்பிட முடியும். சும்மா காசு வேணாம்னா நீ சாப்பிட்டு வளர்ந்துருவியா? நீ காலேஜ் படிக்க முடியுமா? நல்ல துணி போட முடியுமா? நல்ல வீடு கட்ட முடியுமா? அதெல்லாம் புரிஞ்சுக்க மணி, சரியா? என்னைக்குமே சரி, பணம் காசு தான் முக்கியம்.